வணக்கம். ஒரே ஒரு சிலையில் 16,008 அபூர்வ சாலக்கிராம கற்களா? 22 அடி நீளத்தில் அனந்த பத்மநாபரை விட பெரிய உருவத்தில் சயன கோலத்தில் காட்சி தரும் ஒரு பெருமாளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கேரளபாணி கட்டிடக்கலை, அறிவியல் வியக்கும் சூரிய ஒளி அதிசயம், மறுபிறவியே இல்லாத முக்தி நிலை, இப்படி எத்தனையோ ரகசியங்களை தனக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். 108 திவ்ய தேசங்களில் 76வது திவ்ய தேசமாக போற்றப்படுவதுதான் திருவட்டாறு. இங்கே வீற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள். இந்த தலத்தின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. முற்காலத்தில் கேசன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான். மரணமே இல்லாத வரம் பெற்ற அந்த அசுரன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனை அழிக்க முடியாமல் தேவர்கள் பெருமாளிடம் சரணடைந்தார்கள். பெருமாளும் அந்த அசுரனோடு போர் புரிந்தார். ஆனால் அவனுக்கு மரணமில்லா வரமிருந்ததால் அவனை அழிக்க இயலவில்லை. அப்போது பராசக்தியின் ஆலோசனைப்படி ஆதிசேஷனை ஒரு அணையாக மாற்றி அந்த அசுரனை சுற்றி வளைக்கச் செய்தார். பின்னர் அந்த ஆதிசேஷன் மீது பெருமாள் சயனித்து அந்த அசுரனை அடக்கினார். அந்த சயன கோலம்தான் நாம் இன்று தரிசிக்கும் ஆதிகேசவ பெருமாள். அசுரன் அடக்கப்பட்டாலும் அவனது சகோதரி கேசி பெருமாளை அழிக்க கங்கை நதியை வேண்டினாள். வேகமெடுத்து வந்த நதியை தடுத்து நிறுத்த பூதேவி அந்த தலத்தை உயர்த்தினாள். இதனால் அந்த நீர் கோயிலை சுற்றி 2 கிளைகளாக பிரிந்து மாலையைப் போல ஓடத் தொடங்கியது. கோதையாறு, பரளியாறு என 2 நதிகள் வட்டமாக சூழ்ந்து ஓடுவதாலேயே இந்த ஊருக்கு திருவட்டாரை என்று பெயர் வந்தது. இக்கோயிலின் பெரிய அதிசயம் மூலவரின் திருமேனி. 22 அடி நீளமுள்ள பெருமாளின் திருமேனி கடுசர்க்கரை யோகம் என்னும் அபூர்வ கலவையாலானது. இதில் 16,008 புனித சாலக்கிராம கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன என்பது மெய்சிலிர்க்க வைக்கும் உண்மை. இவ்வளவு பெரிய பெருமாளை ஒரே பார்வையில் காண முடியாது. 3 வாசல்கள் வழியாகத்தான் தரிசிக்க முடியும். முதல் வாசலில் திருமுகம், நடுவாசலில் திருக்கரம் மற்றும் மார்பு, 3வது வாசலில் திருப்பாதம் என தரிசனம் பெறுவது தனிச்சிறப்பு. இங்கு பெருமாளின் நாபிக்கமலத்தில் பிரம்மா இருக்க மாட்டார். அதாவது படைப்புத் தொழில் இங்கே இல்லை. அதனால் இவரை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆண்டுதோறும் பங்குனி மற்றும் புரட்டாசி மாதங்களில் சூரிய பகவானே தன் கதிர்களால் பெருமாளை வணங்கும் அந்த தருணம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அற்புதம். வாழ்வில் ஒருமுறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய உன்னத தலம் இது. திருவட்டாறு ஆதிகேசவனை நினைத்தாலே தீவினைகள் அகலும். நன்றி, வணக்கம்.